கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அந்த நிருபத்தை முடிச்சிட்டோம். இந்த வாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம், அதில் கூடிய வசனங்களுடைய ஆழங்களை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த கொலோசு பட்டணம்ங்கிறது அது எங்கே இருந்தது, அந்த கொலோசு பட்டணத்தினுடைய சபையார் எப்படி வந்தாங்க, அதனுடைய நேச்சர் என்ன என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிக்கும் பொழுது, நம்ம அடிக்கடி பவுலுடைய பிரயாணங்களை எல்லாம் பார்க்கும்போது பிரிகியா அப்படின்னு சொல்லி சில பட்டணங்கள், அந்த பட்டணத்தை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிரிகியாங்கிற பட்டணத்தினுடைய மாகாணத்தில் பகுதியில் இருந்தது தான் இந்த ஒரு கொலோசைய பட்டணம். இது பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பழங்கால உலக அதிசயங்கள் பார்க்குறோம் இல்லையா, பழங்கால உலக அதிசயங்கள் 7 இருந்தது. அதில் இன்னைக்கு வரைக்கும் சர்வைவாக இருக்கிறது அந்த கிரேட் பிரமிடு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு படிக்கிறோம் இல்லையா. அதில் அழிந்து போன ஒரு ரோட்ஸினுடைய சிலை, அது பழங்கால உலக அதிசயத்தில் ஒன்று. அது இங்கே தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எபேசு பட்டணத்திலிருந்து 100 மைல் ஈஸ்ட்டு கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம். இது ரொம்ப பெரிய, எபேசு மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டணம்னெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான தொழில் அங்கே அதிகமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு பட்டணமாக இருந்திருக்கு. அது கொஞ்சம் சிறப்பான பட்டணம் தான். அந்த பளபளன்னு கம்பளிகளெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த தொழில் செய்து கொண்டிருந்த, அதிகமாக அங்கே தொழில் செஞ்சுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சபை இருந்திருக்கு. அப்போ அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபம் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இது கிபி 662க்கு அப்புறம் பின்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது கூட நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொலோசை பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேருந்து நிருபம் எழுதுகிறார் அப்படின்னா, அதே ரோமன் ஜெயில் இருந்து தான். இப்போ கடந்த முறையும் பார்த்தோம் இல்லையா, ஜெயில் இருந்தால் எழுதினார். இப்போவும் ஜெயில் இருந்தால் அவர் அங்கே எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு சபையினுடைய அட்ரஸ் எழுதும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போய் ஒரு ஊழியம் பண்ணி அங்கே ஒரு சபையை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட் போகும்போது சில குறைகள் இருக்குது. உடனே அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு சில எச்சரிப்புகளெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கவனிக்கலாம். ஆனால் கொலோசைய பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் டைரெக்டாக போய் ஊழியம் செய்த இடம் அல்ல. கவனிங்க, டைரெக்டாக போய் சத்தியம் சொல்லி அங்கே ஒரு சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்படுத்தவில்லை. இதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இது யார் இந்த சபைகளை சத்தியம் சொல்லி ஏற்படுத்தினது என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, அதே கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவரே சொல்கிறார். வாசிக்கலாம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிராத்துவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்ற பாருங்க, அதை எங்களுக்கு பிரியமான, அதைங்கிறது அப்புறமா பார்க்கலாம். எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிராவின் இடத்திலே நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். அடுத்தது, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த கொலோசைய பட்டணத்தில் போய் சத்தியம் சொல்லி அங்கே சபையை ஏற்படுத்தினவர் எப்பாப்ரா. அவருக்கு எப்பாப்ரா தீத்துன்னும் பேர் இருக்குது. அவரை குறித்து கடந்த அதிகாரங்களில் பார்த்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சுலாம் படிக்கணும் இல்லையா. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ ரோமில் இருந்துட்டு இங்கே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். இதுக்கப்புறம் கிபி 66க்கு பிறகு இந்த கொலோசைய பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அந்த பட்டணமே ஏறக்குறைய அழிஞ்ச மாதிரியும், அன்னைக்கு பேரரசனாக இருந்த ரோம் பேரரசன் அந்த நீரோ மன்னன் அதை திருப்பி எடுப்பித்து கட்டினதாகவும் சரித்திரங்களை நம்ம படிக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போ அந்த கொலோசைய பட்டணத்து ஜனங்கள் அவர்களுக்கு அறிமுகம் ஆயிட்டாங்க இப்போ. ஆனால் பவுல் நேரடியாக போய் எங்கள் ஊழியம் பண்ணலை. ஆனால் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு லெட்டர் எழுதுகிறார்.
அது எப்படி எழுதுகிறார் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது கொலோசியர் 4:18 பாருங்கள், பவுலாகிய நான் என் கையினாலே எழுதி உங்களை வாழ்த்துகிறேன் சொல்கிறார் பாருங்கள். பர்சனலாக உங்களுக்கு நான் லெட்டர் எழுதுகிறேன், உங்களை வாழ்த்துறேன். ஏன்னா நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு இருப்பதாக. நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா இப்போ அவர் எங்கே இருக்கார்? இப்போ நான் ஜெயில் இருந்துட்டு உங்களை நான் வாழ்த்தி எழுதுகிறேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் லிட்ரலாகவே ஒரு பட்டணம் இருந்தது, லவோதிக்கேயா. நம்ம ஏற்கனவே 7 சபை அந்த சப்ஜெக்டோட லவோதிக்கேயா பட்டணம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த லவோதிக்கேயா பட்டணத்திலையும் சபை மக்கள் இருந்திருக்காங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கொலோசியர் 4:16 இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். பாருங்க, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு அப்படியே வச்சிடாதீங்க, அது லவோதிக்கேயா சபையிலையும் போய். அப்போ என்ன காரணம் என்னென்னா, தேவனுடைய சத்தியங்கள் வாழ்த்துதல்கள் அதில் இருக்கும்போது பரஸ்பரம் ஒவ்வொரு சபை மக்களும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துதல்களையும் பரிமாறிக்கொள்கிற விஷயம். சரி, இப்போ இந்த கொலோசு சபையை ஏற்படுத்தினவர், சத்தியம் சொன்னவர் எப்பாப்ரா. ஆனால் அதே சமயத்தில் இவர் ரோமன் ஜெயில் இருக்கார். அப்போ இவர் லெட்டர் கொடுத்து இவர் தான் டைரெக்டாக போய் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ யார்கிட்ட இந்த லெட்ரு போய் எப்படி இது கொலோசு சபை மக்களுக்கு அந்த லெட்ரு போகுதுன்னு சொல்லி கவனிக்கும்போது தீகிக்கு என்கிற இன்னொரு ஊழியக்காரனை தேவன் அங்கே பயன்படுத்துறது கவனிக்கலாம். கொலோசியர் 4:7 பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு இந்த லெட்டர் யார் கொண்டு போகிறது? அந்த தீகிக்கு என்கிற. அப்போ இவர் டைரெக்டாக சபை ஏற்படுத்தலை, ஆனால் அவர்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. சரியா? அப்படி அந்த எப்பாப்ரா அப்படிங்கிறவரும் ஒரு உடன் ஊழியக்காரர், தீகிக்கு என்கிறவரும் ஒரு உடன் ஊழியக்காரர். இவங்கெல்லாம் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இவர் மூலமாக இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு போகுது. உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இன்னொரு வசனத்தில் கூட நம்ம பார்க்கும்போது எபேசியர் 6:21 அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படி அவைகள் எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்கிறார், நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாக இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். கவனிக்கிறீங்களா? சரி, இப்போது ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. கொலோசிய பட்டணம் ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணம் தான். ஆனால் அங்கே பவுல் டைரெக்டாக போய் சபை ஏற்படுத்தலை, அங்கே எப்பாப்ரா தான் போய் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்திருக்காரு. சரியா? ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பவுலை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் அந்த சபை மக்களுக்கு சொல்லியிருக்கார். அந்த சபை மக்களும் இப்போ பவுலை பார்க்கல, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் அங்கீகரித்திருக்காங்க. ஸோ இப்படியாக அந்த உறவு இருக்கும்போது திடீர்னு இப்போ கொலோசிய பட்டணத்துக்கு ஒரு லெட்டரு அனுப்புகிறார். யார் மூலமானா அந்த தீகுக்கு என்கிற ஒரு சகோதரன், உடன் ஊழியக்காரர் மூலம். அப்படின்னா இந்த கொலோச பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதினுடைய நோக்கம் என்ன? சும்மா ஒரு வாழ்த்துதல் சொல்லி எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஆனால் பவுல் இப்போ வேறொரு நோக்கம் அவருக்குள் இருக்குது. அவர் என்ன கேள்விப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, இந்த கொலோச பட்டணத்து ஜனங்கள் மத்தியில் அதிகமாக கள்ள போதகங்கள் இருந்ததை அவர் கேள்விப்படுறார். நிறைய கள்ள உபதேசங்கள் உள்ளே வந்துருச்சு. அப்புறம் நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் உள்ளே வந்துருச்சு. யூதர்களுடைய ஆர்த்தடாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பழைய பாரம்பரியங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மனுஷனுடைய மரபுகள் பாரம்பரியங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்துக்கு மிகவும் முரணானது. ஆனால் கொலோசைய பட்டணத்திலையும் சபை மக்கள் இருக்கிறாங்க எப்பாப்ரா மூலமாக. ஆனால் அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட சில குறைகள் இருந்தது. இது எல்லாவற்றுக்கு மேலாக தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க தவறான காரியங்கள் செய்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன உணர்ந்துட்டார்னா, இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையான சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இவர்களுக்கு என்ன சொல்ல வேணும்? இப்போ இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பெரியவர், அவர் சொல்கிறத தான் கேட்கணும், அவர் தான் சபையாகிய சரீரத்துக்கு தலை.
என்கிற ஒரு கருத்தை அவங்களுக்கு இப்போ உணர்த்தணும். இது ஒன்று. ரெண்டாவது, எபேசியர் நிருபம் படிக்கும் பொழுதும் கொலோசையர் நிருபம் படிக்கும் பொழுதும் இந்த 2 நிருபத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு எழுதினுடைய நோக்கத்தில் ஒரு வித்தியாசத்தை உணரலாம். கவனிச்சு பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அதிகமாக சபையாகிய சரீரத்தை குறித்து தான் அவர் பேசிகிட்டே இருப்பார். ஆனால் கொலோசையர் நிருபத்தில் சபையாகிய சரீரத்தின் தலையாகிய கிறிஸ்துவை அதிகமாக அவர் பேசுகிறத நம்ம கவனிக்கலாம். கிறிஸ்து தான் முக்கியம், அவர் தான் சபையாகிய சரீரத்துக்கு தலை, அவர் மூலமாகத்தான் எல்லா விஷயங்களுமே வருது என்று அந்த கொலோசைய பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்றதுக்கு அவர் எத்தனைப்படுறார். காரணம், அவர்கள் இருந்த ஒரு நிலைமை என்ன, பழைய சடங்காச்சார சம்பிரதாயங்கள், யூத முறை இல்லையா, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் என்ன உணர்ந்துட்டார்னா, கிறிஸ்துவை பற்றின தெளிவான ஒரு உணர்வு அவங்களுக்கு போதிக்கப்படவில்லை. அது எப்பாப்ராதீத்துனுடைய தவறுன்னெல்லாம் சொல்ல முடியாது, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார். ஏன்னா இவங்களெல்லாம் பைபிளில் எழுதப்பட்ட ஊழியக்காரர்கள், இவங்கெல்லாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், சரியாக அவங்க வேலையை செஞ்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியுமே, ஒரு நல்ல மணிகள் இருக்கிற இடத்துல கலைகளும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில கலைகள் கூட அங்கிருந்து இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களையும் தேவதூதர் ஆராதனையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் சில சகோதரர்கள் அதில் இடலாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவர் உணர்ந்துட்டு தான் இப்போ இந்த கொலோசைய பட்டணத்து சபை மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்ல வரார். எப்படி ஆரம்பிக்கிறார்னு பார்க்கலாம் பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும். பாரு, இப்போ ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கிறாருன்னு படிக்கிறோம், ரோமன் ஜெயிலில். இப்போ சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசு பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாக இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ கொலோசைய பட்டணத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி நிறைய சடங்கு சம்பிரதாயம் இப்படி எல்லாம் இருந்தால் கூட அவர்கள் மத்தியில் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாகவும் விசுவாசிகளாகவும் இருக்கிறத அவர் கவனிக்கிறார். அவங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ணுறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. இதுலேயும் ஒரு செய்தி இருக்குது பாருங்கள். கொலோசை பட்டணத்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிருக்காங்க, அப்புறம் பரிசுத்தவான்கள் மேலே அவர்களுக்கு ஒரு அன்பு இருந்திருக்கு. இதை கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இதில் என்ன இருக்குது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன பண்ணியிருக்கலான்னா, சரி அவங்க எப்பாப்ரா சத்தியம் சொல்லி வந்தவங்க, அவங்களுக்கு நமக்கு பெரிய ஒன்றும் சம்பந்தமெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் அந்த சபையும் நம்முடைய சகோதரனால் ஏற்படுத்தப்பட்ட சபைங்கிற போது தான் ஏற்படுத்தின சபைக்கு எப்படி அன்பை கொடுப்பாரோ அந்த அன்பை அங்கே கொடுக்குறார் வார்த்தையின் மூலம். அதே மாதிரி அந்த சபை மக்களும் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காட்டியிருக்காங்க, பரிசுத்தவான்கள் மேல் உள்ள நம்பிக்கையும் அந்த பாருங்கள் ஒரு அன்பையும் காட்டுறத இப்போ அவர் உணர்ந்துட்டு தான் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பரஸ்பரம் வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனத்திலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. அப்போ இன்னொரு விஷயத்தை அவர் ரெகனைஸ் பண்ணிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வந்து எல்லா பக்கம் போய் எப்படி பலன் தருதோ அதே மாதிரி உங்களுக்கு அது பலன் தந்துருக்கு. இப்போ தான் அப்படியே படித்தோம் இல்லையா, அந்த வசனம் சொல்கிறார். என்ன வசனம்? எதை நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு பலன் தருகிற விஷயத்தை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாக இருக்கிற எப்பாப்ராவின் இடத்திலே நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். புரியுதுங்களா? அந்த எப்பாப்ரா தீத்து படிக்கிறோம் இல்லையா, அதை என் அன்பார்ந்த உடன் ஊழியன் எப்பாப்ராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின்
உண்மையான திருத்தொண்டர். எவ்வளோ அழகான ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்குற பாரு. அப்படிப்பட்ட சகோதரனை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள்ங்கிற மாதிரி எழுதுகிறார். பாருங்க, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஊழியக்காரர். இப்போ தன்னுடைய உடன் ஊழியக்காரரை எப்படி கனப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? இந்த ஒரு மெச்சூரிட்டி இன்றைக்கி இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு யாராவது மேலே வந்தால் பிடிக்காது, தனக்கு மேலே போடுறதுனாலே பிடிக்காது, கனப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களையும் பிடிக்காது, கனப்படுத்த மாட்டாங்க. ஒரு சில ஊழியக்காரர்கள் தங்களை விட மற்றவர்களை கனப்படுத்துவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல பாருங்கள், பரஸ்பரம் அந்த சபை மக்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த உண்மையான திருத்தொண்டர் அவர் எப்பாப்ரோதீத்து அங்கே சொல்கிறார் இல்லையா? அப்போது இது எங்கே நம்ம கண்டுபிடிக்கலான்னா, பிலமோன் நிருபத்தில் பார்க்கலாம். இந்த பிலமோன் நிருபம், கொலோசே பட்டணம், இந்த எபேசு நிருபங்கள்லாம் ஒரே டைமில் எழுதப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிலமோன் நிருபம். கவனிங்க, அவர் சொல்கிறார், பிலமோனுக்கு எழுதும்போது சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எனக்கு தெரியப்படுத்தினான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஏற்கனவே காவல்லையும் இருந்திருக்கான். அப்போது இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அவர் பெற்றிருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சபை மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு அவர் சித்தம் கொள்கிறார். அது என்னங்கிறது குறித்து நம்ம கவனிக்கும் போது கொலோசியர் 1:9 வாசிக்கலாம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சொல்கிறார். பாருங்க, இதை நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. எதுக்கு ஜெபம் பண்ணுறாருன்னு பாருங்கள். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஸோ இவர் எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கார்? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் சத்தியத்தை கேட்டிருக்காங்க, கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறாங்க, இன்னும் சில ஞான குறைபாடு அவங்களுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஆவிக்குரிய விவேகம் தனியாக கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஆவிக்குரிய நடத்தைகளில் சில விவேகம் இருக்குது, அது கொஞ்சம் குறையுது. அப்புறம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும். அப்போ இன்னும் தேவனுடைய சித்தம் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் குறையுது. நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்படின்னா புரியுதுங்களா? இன்னும் சில நற்கிரியைகள் நீங்கள் செய்யணும், இன்னும் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையோடும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒரு நீண்ட வசனம். இதில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர் என்னென்னவெல்லாம் வேண்டுதல் செய்கிறேன்னு சொன்னாரோ அதில் கொலோசு சபையில் கொஞ்சம் குறை இருந்திருக்கு. அந்த குறை எதனால் ஏற்பட்டது என்று சொல்லி கவனிக்கும்போது தேவனை அறிகிற அறிவு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அங்கே கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதை அவங்களுக்கு இப்போ விளக்கி சொல்லணும். அந்த விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு மூகாந்திரம் தான் 12ஆம் வசனம். பாருங்கள் எப்படி அவர் ஆரம்பிக்கிறார், வாசிக்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். பார்த்தீங்களா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கின. அப்போ அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்னா என்ன? இப்போ ஒளின்னா தெரியும் இல்லையா? வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம் என்ன வெளிச்சம்? சத்திய வெளிச்சம். அப்போது உண்மையான பரிசுத்தவான்கள் எதில் இருப்பாங்க? ஒளியில் இருப்பாங்க, சத்திய வெளிச்சத்தில். இப்போ அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பங்கடைவதற்கு இப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கார்? தகுதியாக்கியிருக்கார். அப்படின்னா இந்த ஒளின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த ஒளியை பற்றி சொல்லும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட விஷயம்.
உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் அந்த ஒளி பிரகாசிக்க பண்ணிரும். அதே 1 யோவானில் அதே யோவான் எழுதுகிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு. இப்போ யோவான் யார்கிட்ட கேட்டிருக்கார்? பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டு கண்டுபிடிச்ச விஷயம்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளினா ஏதோ வெறும் லைட் மட்டுமா? அந்த ஒளினாலே அங்கே எல்லாமே தெரியும் இல்லையா? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா? கவனிக்கிறீங்களா? அப்போது தேவன் வந்து தன்னுடைய அனந்த ஞானத்தை ஒரு ஒளியின் மூலம் உலக ஜனங்களுக்கு அவர் கொடுக்க சித்தமுள்ளார். அந்த ஒளியின் வடிவமாக தான் கிறிஸ்து வர்றார். ஜோதிகளின் பிதான்னு படிக்கிறோம், கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார், எல்லாம் படிச்சிட்டோம். ஆனால் அந்த ஒளியில் இருக்கிற பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடையணும்னா அது எப்படி? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதிலேயே பாருங்க, 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் அப்புறம் நம்ம பொய் தானே சொல்லுவோம். அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கவனிங்க. அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் கவனிங்க, ஒளியில் நடக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்குள் என்ன இருக்கணும்? ஐக்கியம். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஊரில் 4 சபை பிரிஞ்சிருக்கு. பெயர் சபையவே நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. எங்களெல்லாம் நாங்கள் எத்தனையோ கோயில், அந்த சாமி இந்த சாமின்னு எங்களை சொல்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் உங்களுக்குள்ளே தானே நிறைய பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பெயர் சபைகளை குற்றம் சாட்டுகிற வகுப்பாக இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்களே 4 சபையாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒளியில் இருக்கிறோம்னா எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அதை சுத்திகரிக்குமா. இந்த ஐக்கியம் ஏன் போகுது அப்படின்னா, சபையில் ஒரு சில பேர் வந்து சில தவறுகள் செய்யலாம், தவறி போகலாம், மிஸ்டேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி ஒரு வேளை ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தாலும் சரி, குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து கண்டம் பண்ணி, புரியுதுங்களா, அவங்கள குற்றவாளியாக்கி 4 பேர்த்து முன்னாடி கேவலமாக பேசி புறங்கூறி கொன்னுருவாங்க. அவங்களோட இமேஜே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இதுதான் கிறிஸ்து மன்னிக்கிற மன்னிப்பா. அப்படி ஒவ்வொரு சபை மக்களும் ஒருவர் மன்னிக்கிறவங்களாக இருந்தால் அவங்க எல்லாரும் ஐக்கியமாக இருப்பாங்க தானே. மன்னித்தால் அங்கே ஐக்கியம் வரும், மன்னிக்கலைன்னா அங்கே பிரிவு வரும். அப்படின்னா எல்லாருமே எதில் இருக்கிறோம் நீங்களே பார்த்துங்க. நம்மெல்லாம் ஒளியில் இருக்கிறோமா? ஆனால் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதையத்தான் அவர் சொல்கிறார். அப்போது நம்மளையெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்கார் பாருங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு முந்தின வசனத்தில் இப்போ படிக்கிறோம் இல்லையா, ஒளியில் இருக்கிறது போல நாமும், அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த மாதிரி ஒரு ஒளிக்குள்ளே வந்துட்டோம்னா இப்போ நம்ம எதிலிருந்து வெளியே வந்துடுவோம். இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவராயிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்மளை எல்லாம் இருளில் இருந்தோம் ஒளிக்கு கொண்டு வந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. கூட ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கார் பார்த்தீங்களா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனும் ஒற்றுமையாக இருக்கிறனால தான் அவர்கள் ஒளி. பிதாவாகிய தேவனும் ஒளி, கிறிஸ்துவ ஒளி. இப்போ நமக்கு அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? சத்தியத்தில் ஐக்கியம், அன்பு இருக்கணும் இல்லையா? அந்த குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே தான் இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கார். இப்போ மறுபடியும் நம்ம பிரிவினையும் போக்குவரத்துன்னு போயிட்டோம்னா, உலக பிரகாரமான விஷயங்கள் போயிட்டோம்னா நமக்குள்ளே எது வந்து லேக் ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தலை. இந்த சரீரம் எங்கே தனித்தனியாக இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணுறது தலை தானே, கனெக்ட் பண்ணுறது தலை தானே.
அப்போ அந்த சரீரம் கனெக்ட் ஆகணுமா இல்லையா? அப்போ கனெக்ட் ஆகிற தலையை நம்ம பிடிக்கல. இன்னும் கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக நமக்கு தெரியல. சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் நமக்கு தெரியல. அது எங்கே தெரியுமா இருக்குது? இதே கொலோசையரில் தான் இருக்குது. பின்னாடி படிக்க போகிறோம். இந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு ஏன் சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவை பற்றின நாலேஜ் கம்மியாக இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களுக்கு சம்பிரதாயங்களுக்கோ யூத முறைமைகளுக்கு திரும்பி போயிட்டுருக்குறீங்க. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, 14ஆம் வசனம் பாருங்கள். எப்படி அந்த வசனம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார். அந்த அவருக்குள்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். குமாரனாகிய அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, பிராக்கெட்டில் இருக்குது. அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருக்குள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தேவனுக்குள்ங்கிறத புரிஞ்சுக்கக்கூடாது, அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் குமாரனாகியன்னு ஒரு பிராக்கெட்டை போட்டிருக்கான். அப்போ அவருடைய இரத்தத்தினாலே, அப்போ தேவனுடைய இரத்தத்தினாலே இல்லை, அது புரியுது இல்லையா? அப்போ கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன இருக்குதான் உண்டாயிருக்கு. இதை குறித்து ரோமருக்கு பவுல் எழுதும்போது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த இடத்துல டைரக்டா சொல்றார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல வைத்த அன்பை விளங்க பண்றார். அதுலேயே 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே ரோமருக்கு எழுதும்போது கிறிஸ்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. நமக்கு புரியறக்கா சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஆனால் அதே சமயத்தில் இங்கே கொலோசியருக்கு அவர் எழுதும்போது எப்படி பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லும்போது, அங்கே கொலோசிய பட்டணத்து ஜனங்கள் அன்புள்ளவர்கள் தான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சரிங்க மீட்பு உண்டாகுது, ஓகே, இப்போ என்ன அப்படி என்ன அவர் பெரியவரா, அவருடைய இரத்தத்தினால மீட்புன்னெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே, அவர் எல்லாமே ஓகே, ஆனால் அவர் அவ்வளோ பெரியவரா, அவர் மீட்பு கொடுக்குற அளவுக்கு பெரியவரா என்று சொல்லி அந்த பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க யாராவது சொன்னால், யூதர்களுடைய பழைய முறையை பின்பற்றுகிறவர்கள் யாராவது சொன்னால், சடங்கு சம்பிரதாயம் தான் பெருசுன்னு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமையிலேயே ஒருத்தர் சொன்னால், அவங்களுக்கு என்ன புரியலை தெரியுங்களா? அவருக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் யாருன்னு தெரியல. அப்படி என்னங்க பெரியவர், அப்படி என்ன அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டால், இந்த வசனம் அடுத்த வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது? அவர் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பாருங்க 15ஆம் வசனம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இதுதான் ஆரம்பிக்கிறார். அவர் சாதாரணமாக ஒரு குமாரன் மீட்பர் அப்படியெல்லாம் இல்லைங்க. நாம் வணங்கி கொண்டிருக்கிற அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய மகன் மட்டும் இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர்களுக்கு முன்பாகவே கிறிஸ்து தேவகுமாரன் கூட போதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, கிறிஸ்துவுடைய மேன்மை என்னன்னா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும். அப்படின்னா புரியுதா? தரிசனம்னா பார்க்கறது, அதரிசனம்னா பார்க்க முடியாத, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவன். படிச்சிருக்கோம் இல்லையா? ஜோதிகளின் பிதா. அப்படிப்பட்ட அதரிசனமான பிதாவாகிய தேவனுடைய தன்மையின் சொரூபம். அவர் தேவனுடைய குமாரன் மாத்திரமல்லங்க, அவர் மாதிரியே இருக்கிறவர். ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைப்பதற்கு முன்பாக சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முந்தின பேருமானவர். இவர் தாங்க தேவனுடைய முதல் சிருஷ்டி. அதை தெரிஞ்சுக்குங்க முதல்ல, அதான் அர்த்தம் இல்லையா? இது தெரியல, அது தெரியாதனால தான் இயேசு கிறிஸ்துடைய இன்னும் சில போதங்களுக்கு உங்களால் போக முடியாதனால தான் இந்த சடங்காச்சாரங்களுக்குள் இருக்குங்க. கிறிஸ்து வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துட்டார், தன்னுடைய நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் தகர்த்து எடுத்துட்டாருன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க அடுத்தது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும். பரலோகத்தில் உள்ளவைகளும் தெரியும் இல்லையா? தேவதூதர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
பூலோகத்துள்ளவைகள் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மலைகள், ராஜ்யம் எல்லாமே இருக்குது. காணப்படுகிறவர்கள் நம்ம பார்க்கறது, காணப்படாதவைகள் பூமிக்கடியில் இருக்கிறது, கடல் கடியில் எவ்வளவோ இருக்குது. சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் அப்படின்னா புரியுதுங்களா, ராஜரீகத்துக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கிறிஸ்துவுடைய நாலேஜிலிருந்து தான் இறங்கியிருக்கு இந்த பூமியில். இன்னைக்கும் ஆதாம் ஏவாள், கணவன் மனைவி, அந்த ஆர்டர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? பிள்ளைகள் பெறுவது, ஆதாம் தலைமை, ஏவாள் பின்னாடி கீழே. இந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் அன்னையிலிருந்தே வந்துருச்சு. இன்றைக்கி எல்லா ரிலிஜனுமே அதை கைப்பற்றுறாங்க. இப்போ தான் சைத்தான் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டான். பட் இருந்தால் கூட சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், கவர்மெண்டுடைய சிஸ்டம், அதிகாரங்கள், அது தேவன் கிறிஸ்துவிலிருந்து வருது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறார். இதில் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. என்ன கொஸ்டின்னா, இப்போ நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட சத்தியத்தில் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய மீட்புக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார், மீட்பை கொடுத்தார் இல்லையா? அப்போ அவர்களுடைய ராஜ்யத்தில் எழும்ப வச்சு திரும்பவும் அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறது தான் தேவனுடைய திட்டம். அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டு. அதில் இயேசு கிறிஸ்து பிரதான டைரக்டராக இருக்கார். அவருக்கு கீழே திருச்சபை இருக்கிறாங்க, திரள் கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா? முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள், இவங்கெல்லாம் யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்களை தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக மாற்றுறதுக்கு தானே. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது அத்தனையும் தேவன் படைச்சது அவருடைய குமாரனுக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்படின்னா இந்த உலக ஜனத்திற்கென்று இது படைக்கப்படலையா? தன்னுடைய குமாரனுக்கு தான் இதெல்லாம் செய்திருக்காரா? அப்படின்னா எந்த அடிப்படையிலுங்கிறது தெரியல இல்லையா? அது என்ன அடிப்படைங்கிறதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.